வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றும் ஜான்சனாவை பற்றி, ரோமன் ரெயின்ஸை பற்றி மற்றும் ஐசி சாம்பியன்ஷிப்புக்கான ரசல்மேனியாவை பற்றி, இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது. இதெல்லாம் பற்றி இன்றைக்கி வீடியோவை பார்க்கலாம். முதல்ல சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரசலிங் சைடில் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா குந்தர் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவை கூட சேர்ந்து ஒரு டாக் டீம் மேட்சை லைவ் ஷோவில் நடத்தியிருப்பார். அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் சோலோ சிகாவா ஒரு சம்மூன் ஸ்பைக்கை பார்த்தீங்கன்னா குந்தருக்கு அகேன்ஸ்டாக போட்டிருப்பார். இப்போ டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இப்போ ரோல் 2 யூரோப் ட்ரிப்பில் அடுத்த வாரம் மண்டே நைட் வரைக்கும் யூரோப்பில் தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ வந்து இருக்க போகிறாங்க. நிறைய லைவ் ஷோஸ் நடத்த போகிறாங்க. அதில் ஒரு லைவ் ஷோவில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பை சோலோ சிகாவுக்கு கொடுக்க போகிறாங்களாம். அதாவது குந்தருக்கும் சோலோ சிகாவுக்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஹிண்டிங்காக தான் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு லைவ் ஷோவில் சோலோ சிகாவை வந்து குந்தர் அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்படிப்பட்ட ஸ்டோரியிலேருந்து நீங்கள் மெயின் ஷோவில் டெவலப் பண்ணணும். ஆனால் டபிள்யூ வந்து எப்போ பார்த்தாலும் இதை லைவ் ஷோலேயே டெவலப் பண்ணுறாங்க. நல்ல ஸ்டோரியெல்லாம் என்னத்தை சொல்லுன்னு தெரில. டபிள்யூடபிள்யூடைய ஹால் ஆஃப் ஃபேமர் மார்க் ஹென்றி, எனக்கெல்லாம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா மார்க் ஹென்ரியை பார்த்தாலே ஒரு அள்ளு விட்டுரும். அவருடைய உருவமும் அவரோட பேச்சும் அவரோட கண்ணும் உடம்பு முழுக்க வேர்க்கிற வேர்வையும் முடியும் பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா பங்கமாக இருக்கும். அப்படிப்பட்ட மார்க் ஹென்றி இப்போதைக்கு AEW தான் ரெஸ்லிங் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அவருடைய பையன் ஜேக்கப் ஹென்றி அவர் வந்து இப்போ டபிள்யூடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலி அவர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு அண்ட் டபிள்யூடபிள்யூ பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் சண்டை போட்டுருக்காரு. அவர் டபிள்யூடபிள்யூக்கு வந்ததுனால இப்போது டபிள்யூடபிள்யூ ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க மார்க் ஹென்ரிக்கு. அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு மார்க் ஹென்ரியும் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூவில் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணிட்டாராம். அவர் எந்த கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணியிருக்காருன்னா லெஜெண்டரி கான்ட்ராக்ட்னால் டபிள்யூடபிள்யூவில் தேவைப்படும் போது மார்க் ஹென்ரியை கூப்பிடுவாங்க. தேவைப்பட வேண்டிய இடத்துல சில ஷோஸ்க்கு இன்டர்வியூ கொடுக்கணும். இப்படிப்பட்ட கான்ட்ராக்டின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மார்க் ஹென்ரியை டபிள்யூடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைனிங் பண்ண வச்சுருக்கிறாங்களாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ரசல்மேனியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஐசி சாம்பியன்ஷிப் மேட்சை எப்படி கொண்டு போவாங்க, ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாவா அல்லது லேடர் மேட்சாவா அல்லது இவங்களுக்குள்ள ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக பென்டா வெர்சஸ் பிரான் பிரேக்கர் கொண்டு போவாங்களா அப்படிங்கிற டிஃப்ரெண்ட்டான எதிர்பார்ப்பு மற்றும் கலவையான மிக்சட் ரிவ்யூ ஃபேன்ஸ் மத்தியில் இருந்த நிலையில் இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது. டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ரசல்மேனியாவில் பென்டா வெர்சஸ் ஃபின் பாலர் வெர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ வெர்சஸ் அண்ட் நம்ம பென்டகனுக்குள்ளே ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்சாக இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடத்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்தி கிடச்சிருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் சிங்கிள்ஸ் மேட்சாக நடத்துறதுக்கு பதிலாக இப்படி ஃபேட்டல் 4-வே ஃபேட்டல் 5-வே நடத்தலாம். அப்படி நடக்கும்போது மற்ற ரசலர்ஸ்க்கும் ஒரு சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு கிடைக்கும். நான் அந்த வகையில் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜான்சனாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே இந்த வாரம் நடந்த மண்டே நைட்டில் பார்த்துருப்பீங்க. ஜான்சனா அண்ட் கோடி ரோட்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுனது. அதை நம்ம ரஸ்லிங் கிங் 2லேயே ஒரு ஃபுல் வீடியோவாக போட்டுட்டோம் அவங்க என்ன பேசுனாங்கன்னு. அதில் ஜான்சனா சொல்லியிருப்பார், டபிள்யூடபிள்யூடைய ஐகானிக் சாம்பியன்ஷிப்னா நான் கொண்டு வந்த அந்த ஸ்பின்னர் சாம்பியன்ஷிப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆக்சுவலி சமீப காலத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜான்சனா இந்த ஸ்பின்னர் சாம்பியன்ஷிப்பை பற்றி அடிக்கடி அவருடைய சோஷியல் மீடியாவில் இன்டராக்ட் பண்ணியிருப்பார். நீங்கள் ஜான்சனாவை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஜான்சனா வந்து இது வரைக்கும் அவருடைய ஃபேஸை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணது கிடையாது. ஆனால் அவருக்கு விருப்பமானது அவர் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாரோ அதை பற்றி போஸ்ட் பண்ணுவார். இப்படி தான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி டபிள்யூடபிள்யூடைய ஸ்பின்னர் சாம்பியன்ஷிப்பை அப்லோட் பண்ணியிருந்தார். சரி, இப்போ அதை வச்சு தான் ஏதோ நடக்க போகுதுன்னு பார்த்தா இந்த வாரம் அதை பற்றி சொல்லிட்டாரு. டபிள்யூடைய ஐகானிக் சாம்பியன்ஷிப்னால் நான் கொண்டு வந்த ஸ்பின்னர் சாம்பியன்ஷிப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்தியின்படி இது ஜான்சனாவுடைய ஃபைனல் இயர் டூர். ஸோ ஜான்சனா சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா மேபி இந்த வருடம் ரசல்மேனியாவில் 70th டைம் சாம்பியன் ஆகிட்டார்னா அதுக்கப்புறமா ஜான்சனாவை கம்பேரிசன் பண்ண மாட்டாங்க ரிக் ஃப்ளேரும் ஜான்சனாவும் 17 டைம் சாம்பியன் சொல்ல மாட்டாங்களே. ஜான்சனா ஒன்லி 17 டைம் சாம்பியன் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ஜான்சனா ரிக் ஃப்ளேர் இவங்களை 16 டைம் சாம்பியன் சொல்கிறாங்க. ராண்டியை 14 டைம் சாம்பியன் தானே சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி தான் ராண்டி வராரு. ஸோ அதே மாதிரி ரிக் ஃப்ளேரோட ரெக்கார்டை பீட் பண்ணிட்டாருன்னா இவர் மட்டும்தான் முதல்ல இருப்பார், ரெண்டாவது தான் ரிக் ஃப்ளேர் இருப்பார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 17 டைம் சாம்பியன் ஆகிறதுக்கு ஜான்சனா வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜான்சனா ஒரு வேளை மேபி இந்த வருடம் ரசல்மேனியா சாம்பியன் ஆகிட்டா அந்த ஐகானிக் ஸ்பின்னர் சாம்பியன்ஷிப் இருக்குல்ல அதாங்க நல்லா சுத்துமே, அந்த சாம்பியன்ஷிப்பை மீண்டும் ஜான்சனா கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அப்படி கொண்டு வரதா பிளான் இருந்ததுன்னா அதுக்காகவே ஜான்சனா வின் பண்ணணுங்க. ஏன்னா அந்த மாதிரி டைட்டில் பார்த்து எவ்வளவு நாளாச்சு. உங்கள் எல்லாருக்குமே கெயின் வெலாஸ்கஸ் அப்படிங்கிற ஒரு மல்யுத்த வீரரை பற்றி தெரியும். இவர் டபிள்யூடபிள்யூவில் 2 சண்டை போட்டிருக்காரு ஒரு லைவ் ஷோவில். அதே மாதிரி ப்ராக் லெஸ்னர் கூட. மற்றபடி எந்த மேட்சுமே சண்டை போட்டது கிடையாது.
இப்போதைக்கு கெயின் வெலாஸ்கரை பற்றி நமக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது. கெயின் வெலாஸ்கர் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்லிங் கேரியரை விட்டு, அதாவது யூஎஃப்சியில் அவர் ஒரு ரியல் ஃபைட்டராக இருந்தார், எம்எம்ஏ ஃபைட்டராக இருந்தார், அண்ட் டபிள்யூபிள்யூ ஃபைட்டர், இதெல்லாம் விட்டுக்கிட்டு சொந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெஸ்டாரண்ட்டுகளையும் பிஸ்னஸும் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை இருந்திருக்குது. அந்த குழந்தையோடைய ஃபோட்டோவை நான் ப்ளர் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நான் சொல்கிற நியூஸை கேட்டு சில வேண்டாத்த நாய்ங்க, வெறி பிடிச்ச நாய்ங்க அந்த பேரை டைப் பண்ணி அப்படிப்பட்ட படங்கள் கிடைக்குமா, அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கப்பட்டு கிடப்பானுங்க. ஸோ ஒரு பெண் குழந்தையை பெற்ற அப்பாவாக நான் கண்டிப்பாக இதை அப்ரோச் பண்ண மாட்டேன். ஆக்சுவலி கெயின் வெலாஸ்கர்ல அவருக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா கோச்சிங்காக அனுப்பியிருக்காராம். அந்த கோச்சிங் மாஸ்டர் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்திருக்காரு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட எப்படியோ சொல்லியிருக்குது. இதை கேட்ட கடுப்பான கெயின் வெலாஸ்கர் தான் கிட்ட இருக்கிற லைசன்ஸ் உடைய துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த மாஸ்டரை சுட்டு கொள்ளத்துக்காக போயிருக்காரு. ஸோ அப்போது அவங்க அப்பா கூட ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து நம்மளை கொல்ல தான் வராதுன்னு தெரிஞ்சுட்டு ஸோ தான் அப்பா கிட்ட ஹெல்ப்பு கேட்டிருக்காரு. குறுக்கால தான் அப்பா வந்ததுனால இவர் வந்து கோவத்தில் ஷூட் பண்ணிட்டாரு. அந்த புல்லட் இருக்குல்ல, அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த தப்பு பண்ணோடைய அப்பாவுக்கு நெஞ்சில் தொலைச்சி அவர் இறந்து போயிட்டாராம். ஸோ அது கேஸாக வந்தது. ஸோ அதனால் கெயின் வெலாஸ்கர் மேலே ஒரு பெரிய கேஸ் வந்தது. ஸோ கெயின் வெலாஸ்கர் ஜாமீன் வாங்கிட்டார். சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா அவரை வந்து எந்த இதுலேயும் பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா எல்லாத்துலேயுமே அவரை ஃபயர் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்படி ஒருத்தர் சுட்டு கொண்டுட்டார் அப்படின்னு, கொலகாலம் அப்படிங்கிற பேர் அவருக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னதான் இருந்தாலும் அத்துமீறி ஒரு அப்ராணியை வந்து கெயின் வெலாஸ்கர் சுட்டு கொண்டுட்டார். ஏன்னா அவர் கொன்னது வந்து அந்த மாஸ்டராக இருந்தாருன்னா அதை பற்றி பேசலாம். ஆனால் கொன்னது அவங்களோட அப்பா இல்லை. ஸோ அதனால் அப்ராணி அவர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கெயின் வெலாஸ்கர் செஞ்சது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா சரிதான். ஏன்னா இப்படிப்பட்ட பிள்ளையை பற்றி அப்பன்னு சொல்கிறது தப்பே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் இப்போ கெயின் வெலாஸ்கர் மாட்டிக்கிட்டார். அண்ட் கெயின் வெலாஸ்கரை டபிள்யூபிள்யூ மட்டும் இல்லை, எந்த விதமான ரெஸ்லிங் கம்பெனியும் இதுக்கப்புறம் ஏற்றுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவருக்கு 5 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்குறாங்களாம். 5 வருஷம் செல்லுலேயே கிடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஜாமீன் எதுவும் கிடையாதான். ஸோ மேல்முறையீடு வேணால் அப்ளை பண்ணலாம். ஸோ பாவங்க 5 வருஷம் தான் குழந்தைய பிரிஞ்சு இருக்க போகிறாரு. தான் குழந்தைக்காக ஒரு அப்பா பண்ணார். பட் ஆனால் கடைசியிலே அவருக்கே ஆப்பாயிருச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ணது சரி தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையை கண்டாடி இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு அப்பாவுக்கும் இந்த நேரத்தில் பொறுமை வராது, கோபந்தான் வரும். அதே மாதிரி அந்த தப்பு பண்ண வந்துட்டிங்களா, அவனுக்கு வந்து ஒரு சில வருடங்கள் சிறை தண்டனை கிடைக்கும். ஆனால் இன்னும் வந்து திருப்புகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கான். அவர் வந்து நான் என் தரப்பில் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஒருவேளை அப்படி உண்மை அப்படின்னு ஆச்சுன்னா கூட போச்சோ சட்டத்தின் கீழ்படி அவருக்கு ஒரு 3 வருஷமோ 50,000மோ ஒரு தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவருக்கு ஜாமீனும் கிடைக்கலாம். ஆனால் கெயின் வெலாஸ்கர் தாங்க பாவம். ஸோ கோபத்தினால 5 வருஷம் ஜெயிலில் இருக்க போகிறாரு. தயவு செஞ்சு எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கெயின் வெலாஸ்கருக்கு 5 வருஷம் தண்டனைனா அந்த தப்பாக நடந்துக்கிட்டான் பார்த்தீங்களா, அவனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும். அப்படி ஒரு மோசமான தண்டனை அந்த குழந்தைய கூட சீண்டு நாமளை அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ அஃபிஷியலி சொல்லிட்டாங்க, நெக்ஸ்ட் வீக் வந்து இயோ ஸ்கைக்கும் சரி பியாங்கா பிளருக்கும் அகெயின் உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் ரீமேட்சாக நடக்க போகுதுன்னு. ஆக்சுவலி இதில் ஒரு ட்விஸ்ட் என்னதுன்னா, இந்த மேட்சோடைய ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃபரி யார் பார்த்தீங்கன்னா பியாங்கா பிளர். அவங்க தான் ரெஸ்ல்மேனியாவில் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. அவங்கள ஏன் ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃபரியாக உருவாக்கியிருக்காங்கன்னா, 2 பேருக்குமே பியாங்கா பிளர் பிடிக்காது. கண்டிப்பாக பியாங்கா பிளர் கூட சண்டை போடுவாங்க. இது ஒரு டிஸ்குவாலிஃபைல முடியும். அந்த நேரத்தில் ஆடம் பியர்ஸ் இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக ரெஸ்ல்மேனியாவில் கன்ஃபார்ம் பண்ணுவார். அதுக்காக தான் இந்த மேட்ச்சில் பியாங்கா பிளரை ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃபரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பியாங்கா பிளர் மூலியமாக இந்த மேட்ச் டிஸ்குவாலிஃபைல முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அடுத்த ஹால் ஆஃப் ஃபேம் 2025 த நேஷனல் டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிற டீமை ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கியிருக்கிறாங்க. இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படிங்கிற டீம் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து 1900 சண்டை போட்ட ஒரு டீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் இருக்கிறவங்க உயிரோடு இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியலை. கண்டிப்பாக ஹால் ஆஃப் ஃபேம் விருதில் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா டபிள்யூபிள்யூ வந்து அநேகமாக நிறைய பேருக்கு வந்து இறந்து போனவங்களுக்கு தான் அந்த ஹால் ஆஃப் ஃபேமை கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரா முடிச்சதுக்கப்புறமா ஒரு சில ஸ்பெஷல் மேட்சஸை மெயின் ஈவெண்ட்டுக்காக நடத்துனாங்க. நம்ம அலிஷியா அக்கா இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து இன்றைக்கி க்ரௌட் எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு 2 சின்ன மேட்சையும் ஒரு பெரிய மேட்சையும் நடத்திருக்கிறாங்க. அந்த 2 சின்ன மேட்ச் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உமன் டிவிஷனில் ஒரு மேட்ச் நடத்திருக்கிறாங்க. டொக்கடாக்கா இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து இன்றைக்கி இவினியலுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாடிருக்காங்க. இதில் டொக்கடாக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக இவினியில் வீழ்த்தி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டாங்க.
இதை தொடர்ந்து அடுத்து ஒரு மென்ஸுக்கான மேட்ச் நடத்திருக்கிறாங்க. நியூ டேயில் இருக்கிற எக்ஸேவியருக்கும் அகிரா தொசாவுக்கும் ஒரு மேட்ச் நடத்திருக்கிறாங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டியதில்லை, இது யார் யாருக்கு நடக்கும்போது யார் வெற்றி பெறுவான்னு. எஸ், அகிரா தொசாவா இந்த மேட்ச்சில் தோற்று போயிட்டார். எக்ஸேவியர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காரு. மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடந்தது, அது வந்து ஆஃபர்ரா அப்படின்னு சொல்லி டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மெயின் ஈவெண்ட்டை டேப் பண்ணிட்டாங்க, அதை வந்து டேப் பண்ணலை, அதை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மேட்ச்சில் நேற்றுக்கே சொன்னோம்ல, சிஎம் பாங், ரே மிஸ்டீரியோ மற்றும் கோடி ரோட்ஸ் டாக் டீமாக இணைந்து ஜேடி மெக்டனோ, கார்லிட்டோ மற்றும் ஃபின் பலருக்கு அகேன்ஸ்டாக ஒரு 6 மேன் டாக் டீம் மேட்ச் ஆடினாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோ, கோடி ரோட்ஸ் மற்றும் சிஎம் பாங் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. ஓகே, இன்றைக்கான ரஸ்லிங் செய்திகளோடு தான். பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு ரஸ்லிங் கிங் தமிழை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.